ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக எப்படி முடிக்கிறது, அவ்வளோதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக +1 +2 புக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு +1 +2 புக்கில் என்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு எந்தெந்த லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த லெசனை எவ்வளவு மணி நேரத்தில் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெசனுக்கும் இவ்வளோ நேரத்தில் அதை படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கானது தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளால் மொத்தத்தில் ஒரு 23 நாளில் கண்டிப்பாக படிச்சிட முடியும் மொத்த எக்கனாமிக்ஸையும். ஸோ அதாவது +1 +2. ஸோ அதுதான் மேஜராக கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா +1 +2 தான். அதில் தான் மேஜரான டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ 23 நாள், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படித்து 23 நாளில் நம்மளால் கண்டிப்பாக முடிச்சிட முடியும், ஒரு பிகினராக இருந்தால் கூட. ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் எக்கனாமிக்ஸ் புக்கே நான் முதல் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களால கூட கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த +1 +2 எக்கனாமிக்ஸ் புக்கை பொறுத்த முடியும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். அதுக்கு நமக்கு பிவைக்யூ தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ பிவைக்யூ பார்க்குறோம், அதில் இதுலேருந்து கேள்வி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். ஸோ குறிப்பாக இங்கே எதுவுமே புரியாமல் படிக்கவே கூடாது. அப்போ கான்செப்ட்டு நல்லா புரிஞ்சு தான் படிக்கணும். அப்போ கான்செப்டை பொறுத்த முடியும் நல்லா புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ மனப்பாடம் பண்ணுற விஷயங்கள் தான் மனப்பாடம் பண்ணணுமே தவிர எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணால் கண்டிப்பாக மறைஞ்சிடும். அப்போ கான்செப்டை புரிஞ்சு தான் படிக்கணும். அப்போ அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ புரியாமல் எதையுமே படிக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே நமக்கு அந்த பொருள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படியே நமக்கு அதை புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ அதுலேயும் குறிப்பாக நம்ம +1 +2 எக்கனாமிக்ஸை பொறுத்த முடியும் எது தேவையோ அதை மட்டும் படித்தாலே நமக்கு பாதிக்கு மேலே கண்டென்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹெட்டிங் மட்டும்தான் பெரும்பாலான டாப்பிக்கில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஹெட்டிங் மட்டும் நம்ம படிச்சுட்டு உள்ள என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணி அதை ஒரு முக்கியமான வார்த்தையை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிட்டா போதும். அந்த ஹெட்டிங் அந்த வார்த்தை, அந்த ஹெட்டிங் அந்த வார்த்தை, அவ்வளோதான். அப்போ ஒரு பேஜுக்கு நீங்கள் நோட்ஸ் எழுதுனா புக்கில் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் அப்படின்னா இது ஃபுல்லாக. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னா 2 பக்கம். இந்த 2 பக்கத்துக்கு பெரும்பாலான கண்டென்ட்டுக்கு நீங்கள் 2 பக்கத்துக்கு நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் எழுதிடலாம் அப்படின்னா ஒரு அரை பேஜுக்கு நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் வரும். புக்கில் பாருங்கள், புக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கம் இருக்கிற இதுக்கு உங்களால் நோட்ஸையே அரை பக்கத்துக்கு கொண்டு வந்துட முடியும். அப்போ ஹெட்டிங் அதில் என்ன முக்கியமான வார்த்தை என்ன கேட்பாங்க, ஸோ அப்போ எது கேள்வியாக வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே தேவை. அதே மாதிரி ஜாக்ரஃபி டச் இங்கே நிறையா இடத்துல நமக்கு நிறைய லெசனில் ஜாக்ரஃபியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இங்கே நிறையா இடத்துல இருக்கும். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணும். ஸோ யூனிட் 5க்கு தேவையான விஷயங்கள், பல விஷயங்கள், எல்லா கண்டென்ட்டுமே இந்த ஏரியாவில் நமக்கு +1 +2 எக்கனாமிக்ஸ்லேயே கவர் ஆயிரும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போக நம்ம என்னென்னலாம் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியமாக சேர்க்க வேண்டியது வரும். ஸோ அப்போ ரீசெண்ட் டேட்டா, ஸோ ஒரு டேட்டா அங்கே இருக்கும், பட் அதற்குரிய ரீசெண்ட் டேட்டா நம்ம எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ எல்லாமே இப்போ அப் டு டேட் இன்னைக்கு நிலவரத்துக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். அதுக்கு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் வர டேட்டாவை கரெக்டாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் படிக்கிறப்பயே அவங்க கொடுத்துருப்பாங்க, இது இந்த வருஷத்தின் படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டிசஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இந்த வருஷத்துக்குரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த வருஷத்துக்குரியது இப்போ நம்ம கரண்ட் இயரில் படிக்கிறோம்ல. ஸோ அப்போ இந்த வருஷத்துக்குரிய அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து அந்த இடத்துல எழுதி வச்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ அதுக்கு என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஸோ புரியாமல் எதையுமே படிக்கவே கூடாது. அதே மாதிரி பெரும்பாலான இடங்களில் ஹெட்டிங்கு உள்ள என்ன வார்த்தையோ அது மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது. முக்கியமான கண்டென்ட் மட்டும்தான். ஸோ எது கேள்வியாக வருமோ அது மட்டும் படிச்சுட்டா எக்கனாமிக்ஸ் சீக்கிரமாக முடிச்சிட முடியும். ஸோ ஓகேவா? ஸோ பார்க்க தான் 23 நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தெரியும், பட் ஒரு மாதம் கூட கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒரு யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் தான் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. அதில் நம்ம பெரும்பாலான பகுதியை ஒரு 23 நாட்களில் படித்து முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம +1 +2 புக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கே நம்ம தரவாக படிச்சிட முடியும். அப்போ குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் நம்ம போகிற போக்கில் அதில் வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் போகிற போக்கில் பதில் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம், ஒவ்வொரு லெசனுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே 11th இருக்கிறது தான் 11th இருக்கக்கூடிய இந்த 5 லெசன் 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன் தானே நம்ம படிக்க போகிறோம் 11th புக்கில். ஸோ அப்போ இந்த 11th புக்கில் இது நான் ஹவர் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு
ஒவ்வொரு லெசனுக்கும் இந்த நேரத்துலேருந்து இதுனா இப்போ 14 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் கேள்வியாக வருது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? அப்போ ஒரு 143வது பக்கத்துலேருந்து 247 பக்கம் முடிக்கும் இந்த ஒரு 5 லெசன் அப்படிங்கிறது வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லற பேஜ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 100 பக்கத்துலேயும் கூட நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், பின்னாடி நிறைய கண்டென்ட், ஒவ்வொரு லெசன் முடிவுலையும் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 60 பக்கம், ஒரு 65 பக்கம் தான் வரும். ஸோ அப்போ ஒரு 60-65 பக்கம் 5 லெசன்னா நான் ஒரு 60-65 பக்கம் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 62 to 68 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக அதை முடிச்சிட முடியும். ஏன் அப்படின்னா நம்ம 11th புக்கு இப்போ தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது 12th. ஸோ இது வந்து +2. ஸோ +2 எக்கனாமிக்ஸில் இந்த லெசன்லாம் நமக்கு இப்போ தேவை. மொத்தம் 12 லெசன் இருக்குது. அதில் 10வது லெசனும் 12வது லெசனும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. 4வது லெசனுமே தேவையில்லை தான். ஓகேவா? ஸோ 3வது லெசனை பொறுத்த முடியும் அன்எம்ப்ளாய்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது. மீதி இருக்கக்கூடிய எல்லா லெசனையும் படிக்கணும். இதில் நான் வரிசைப்படுத்தி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இந்த 5 லெசன் தான். இந்த 5 லெசனில் தான் திருப்பி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் 2வது லெசன் நேஷனல் இன்கம், 5வது லெசன் மானிட்டரி எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பேங்கிங் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸு, அதற்கு அடுத்தபடியாக டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5 லெசன் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸும் நமக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் முக்கியம். அதற்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனும் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 7, 8 ஒரே இதாக ஃப்ரேம் பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படியே இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்தது இந்த இது பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 12th அதே மாதிரி தான். என்ன கண்டென்ட்டு, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், என்ன படிக்கிறோம். ஸோ அதாவது ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அது அப்படி ஒரு ஹெட்டிங்க்கு இதுதான் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டாப்பிக்கு இது காசஸ், இது மெஷர்ஸ், அதாவது இது ரெமெடி, என்ன காரணம், அப்போ ஒரு பிரச்சனைன்னு இருக்குப்பா, அதற்கு என்ன காரணம், அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இப்போ நான் சொன்னேன்ல, ஸோ இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ், இது வீக்னஸ், இது ஸ்ட்ரென்த்து, இது மெரிட்டு, இது டிமெரிட்டு, இது காசு, அதனால் இது வந்து மெஷர்ஸு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதுமானது. எது கேள்வியில் வருமோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதுமானது. உட்காந்து ஃபுல்லாக வரியாக படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமோ அதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டா இந்த இதையுமே நம்மளால் சீக்கிரம் கவர் பண்ணி முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் 12th எக்கனாமிக்ஸை பொறுத்த முடிக்கும். இதை ஒரு 78லேருந்து 86 மணி நேரம் படித்து முடிச்சிடலாம். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா 11th ஃபுல்லாக முடிச்சுட்டு 12th ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை 11th நான் ஒரு 2 லெசன் படிச்சிட்டேன், இப்போ நான் 12th ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தாராளமாக நம்ம ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதற்கடுத்து இங்கே 11th முடிச்சுட்டு மீதி இருக்கிற அடுத்த 12th நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப வந்து ஓவர்லாப் ஆகுது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ 11th ஒரு 2 லெசன் 3 லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் 12th ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12th எக்கனாமிக்ஸ் ஆக்சுவலாகவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ குறிப்பாக மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பேங்கிங், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் இந்த 3 லெசன்லையுமே ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய லெசன். அந்த 3 லெசனையும் சேர்த்து பார்க்குறப்ப கொஞ்சம் கண்டென்ட் அப்படிங்கிறது நிறையா தான் இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் லெவல் +1 +2 சேர்த்து ஒரு 140லேருந்து 154 மணி நேரத்துக்குள்ளே படிச்சிடலாம். டெய்லி ஒரு 6 மணி நேரம் படித்தோம் அப்படின்னா 23, 24லேருந்து 25, 26. ஸோ 26ங்கிறதுலாம் ரொம்ப அதிகம். ஒரு 23, 24 நாள்லேருந்து கண்டிப்பாக நம்மளால் முடிச்சிட முடியும். ஓகேவா? சரி, இப்போ லெசன் 7 +1 இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி 7வது லெசன். இதுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நான் சொல்லிடுறேன். லெசனில் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இது படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பட் அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத சும்மா ஒரு லெசனுக்கு மட்டும் சும்மா லைட்டாக நான் டீகோட் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா மேலோட்டமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெசனை எடுத்தோன்னே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி வார்த்தை தெரியும். பட் இது வேறு அது வேறு, அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதில் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த GNHI அப்படிங்கிறது வரும். ஸோ அதற்கப்புறம் இந்தியன் எக்கனாமி பற்றி பேசுவாங்க. இந்தியன் எக்கனாமியில் அப்போ டெவலப்டு எக்கனாமியினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் படிச்சுக்கணும் நம்ம. ஸோ அதற்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னா இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ்லாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்கவும் மறக்காது. மெயின்ஸ் முடிக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், ஸோ பெர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன, டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் என்ன. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுமே. ஸோ இது ஆக்சுவலாக ஜாகிரஃபி. நம்ம இது வந்து ஜாகிரஃபியில்
பாப்புலேஷன் ரிலேட்டடாக படிக்கிறப்ப இதை ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சென்சஸ் இருக்குல்ல, ஸோ அது சம்மந்தப்படுத்தி தான் இது வரப்போகுது. பட் இங்கே ஜாகிரஃபி இது இங்கே நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கிறப்பையும் நம்ம சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஜாகிரஃபியில் அங்கே இருக்கக்கூடிய டாப்பிக்கு நம்ம இங்கே படிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அப்போ இதுவுமே நம்ம சென்சஸ் இந்த பாப்புலேஷன் ரிலேட்டட் டாப்பிக்குமே முக்கியமான டாபிக் தான். ஸோ அதில் ரீசெண்டாக கடைசியாக நடந்த சென்சஸ், அதற்கு முன்னாடி என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கணும். கடைசியாக நடந்த சென்சஸ்னுடைய டேட்டா ஃபுல்லாக நம்ம தரவாக வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் நேஷனல் ரிசோர்ஸஸ், ஆக்சுவலாக லேண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ லேண்டு, ஃபாரஸ்ட்டு, மினரல்ஸ். ஸோ இதுவுமே இங்கேயுமே நமக்கு ஜாகிரஃபி டச் ஆகுது. மினரல்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஜாகிரஃபி இருக்குல்ல, ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஜாகிரஃபியோட சேர்த்து படிக்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, இங்கேயும் நமக்கு ஜாகிரஃபி வருது. அப்போ ஜாகிரஃபியை இங்கே எல்லா இடத்துலையும் வருது. பட் என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் கொடுத்துருப்பாங்க, அங்கே நம்ம ஜாகிரஃபியை அதை படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டும் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா வித்தியாசம் வந்து கரெக்டாக பொருள்படும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து இங்கே எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் எல்லாமே அந்த பொருளாதார ரீதியாக சம்மந்தப்படுத்தி கொடுத்துருப்பாங்க, அங்கே ஜாகிரஃபியாக படிக்கிறோம், அவ்வளோதான். பட் அதே டாபிக் தான் அங்கே வர்ற கண்டென்ட், சில கண்டென்ட் இங்கேயும் வரும். சொல்லி தான் இங்கே எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் வந்து சொல்ல வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு அதுவும் நமக்கு இங்கே சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே படிச்சுட்டு இங்கே படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் இது வந்து தனியாக சைடு பை நான் இதை ஒரு இதாக படிச்சுக்கிறேன், அதை ஒரு இதாக படித்தாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்தது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத அந்த எஜுகேஷன் ஹெல்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எஜுகேஷன் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நமக்கு யூனிட் 5ல் எஜுகேஷன் ஹெல்த் அப்படின்னே நமக்கு வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதற்கடுத்து இந்த லெசனோட முடிவில் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேரோட இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா தமிழ் புக் எடுத்து, தமிழ் மீடியம் புக் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து நீங்கள் படிக்கிறப்ப அது இன்னுமே வரிகள் தெளிவாக புரியும். அதுலலாம் எது கேள்வியாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த 7 பேர் ஏதோ படித்தோம் அப்படின்னா 7 பேருக்கு ஒரு 6 to 7 பேஜுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வரியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி, இது இப்படிலாம் வருது அப்படின்னா இது யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர் என்ன இதில் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதான். ஸோ ஓகேவா? ஸோ இந்த லெசன் 7 சும்மா மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன், அங்கே என்ன ஹெட்டிங் இருக்குது, அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.